Students, நம்ம இந்த வீடியோல TN Class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான Chapter 3 Algebra-வோட important 2 mark questions பார்க்க போறோம். இல்ல first question பாருங்க. Determine the nature of the roots for the quadratic equation னு கேட்டிருக்காங்க. இங்க ஒரு quadratic equation. Determine the nature of the roots னு கேட்டிருக்காங்க. இங்க ஒரு quadratic equation கொடுத்திருக்காங்க. எப்பவுமே ஒரு quadratic equation-ஓட general form வந்து ax squared plus bx plus c அப்படின்றது தான். நம்மளுக்கு கொடுத்திருக்க question 15x squared plus 11x plus c அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதை கம்பேர் பண்ணும்போது இங்க x squared பக்கத்துல a இருக்கு, இங்க x squared பக்கத்துல 15 இருக்கு. ஸோ நம்ம சொல்லிடலாம் a யோட வேல்யூ 15. x பக்கத்துல b இருக்கு, இங்க x பக்கத்துல 11 இருக்கு. ஸோ b யோட வேல்யூ 11. c யோட வேல்யூ கொஸ்டின்ல இங்க 12 கொடுத்திருக்காங்க. ஸோ c யோட பிளேஸ்ல இங்க 12 இருக்கு. ஸோ 2 கொடுத்திருக்காங்க. ஸோ 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. டெல்லோட ஃபார்முலா b squared minus 4ac அப்படின்றது தான். ஏன்னா இதுதான் நம்மளோட நேச்சர் என்னன்றது நமக்கு சொல்லும். b யோட பிளேஸ்ல 11 இருக்கு. ஸோ 11 squared minus 4 multiple by a multiple by c அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 11 ஸ்கொயர் பண்ணும்போது 121 கிடைக்கும். இங்க மல்டிபிள் பண்ணும்போது 15 2s are 30, 30யும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணா 120. ஸோ நம்மளோட ஆன்சர் பாருங்க பாசிட்டிவா வந்திருக்கு. டெல்லோட வேல்யூ வந்து greater than 0ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப நம்மளோட ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் அப்படின்னு எழுதணும். இதுல மொத்தமே மூணு கண்டிஷன் தான் நம்ம கிட்ட இருக்கு. என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுத்துருக்க எந்த கொஸ்டினா இருந்தாலும் டெல்ல கண்டுபிடிங்க. அதாவது b squared minus 4ac-யோட வேல்யூவை கண்டுபிடிச்சோம்னா greater than 0 இந்த மாதிரி வந்ததுன்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் அப்படின்னு எழுதணும். டெல்டா ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல்னு எழுதிடணும். ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு எழுதிடணும். டெல்டாவோட வேல்யூ லெஸ் தென் 0, அதாவது நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா அன்ரியல் ரூட்ஸ் இல்லைன்னா இமேஜினரி ரூட்ஸ் அப்படின்னு எழுதணும். இதுதான் நம்மளோட 3 கண்டிஷன்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 7x பிளஸ் 10 அப்படின்ற ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டா அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம இதோட சம் ஆஃப் த ரூட்ஸையும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸையும் கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவை கண்டுபிடிச்சிடலாம். ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட ஃபார்முலா என்ன? மைனஸ் பி பை ஏ. இப்போ மைனஸ் 7 பை ஏயோட பிளேஸ்ல 1 இருக்கிறதுனால 1. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஃபார்முலா என்னன்னா சி பை ஏ. கொஸ்டின்ல சியோட பிளேஸ்ல 10 இருக்கு, ஏயோட பிளேஸ்ல 1 இருக்கு. 10 by 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. இதோட ஃபார்முலா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா அப்படின்றது தான். ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ கொஸ்டின்ல இங்க மைனஸ் 7 இருந்தது. மைனஸ் 7 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக கொஸ்டின்ல 10 கிடைச்சிருக்கு. 7 ஸ்கொயர் பண்ணா 49, இங்க 2 10s are 20 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ண வேல்யூ 29 அப்படின்றத ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயரோட சரியான வேல்யூ. அடுத்து பாருங்க, எல்சிஎம் ஆஃப் இந்த ரெண்டு டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துருக்க ரெண்டு நம்பரோட எல்சிஎம் முதல்ல கண்டுபிடிச்சுக்கோங்க. 7க்கும் 12க்கும் ரெண்டுமே 3 டேபிள்ல வரும். 3 3s are, இது வந்து 3 4s are. இப்போ 3க்கும் 4க்கும் எந்த காமன் டேபிள்ஸும் இல்லை. அப்போ இவங்க எல்லாரையும் நம்ம அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். இல்லை மேம் 1 1 வர்ற வரைக்கும் நாங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்போ இது 3னா இது 1 ஆகிடும், இந்த 4 அப்படியே தான் இருக்கும். 4 2 டேபிள்ல வரும் 1, இது திருப்பியும் 2 டேபிள்ல 1 1 பார்த்தீங்கன்னா அதே வேல்யூ தான் வரும். 2 2s are 4, 4 3s are தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ நம்பர் ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது 3 மல்டிபிள் பை 3 மல்டிபிள் பை 2 மல்டிபிள் பை 2 மல்டிபிள் பண்ணிக்கலாம். இவங்க எல்லாரையும் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கிறதா எல்சிஎம். 3 3s are 9, 2 2s are 4. ஸோ மல்டிபிள் பண்ணும்போது 36 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ 9க்கும் 12க்கும் எல்சிஎமோட வேல்யூ வந்து 36, அதை எழுதிக்கலாம். a பவர் 3 இருக்கு, a பவர் 2 இருக்கு. a பவர் 3க்கும் a பவர் 2க்கும் எல்சிஎம் பார்த்தோம்னா a பவர் 3 கிடைக்கும். இருக்கிறதுல பிக் பவர் எடுத்தாதான் நம்மளோட எல்சிஎம். இங்க b பவர் 2 இருக்கு, இங்கேயும் b பவர் 2 இருக்கு. அப்போ b பவர் 2 கிடைச்சிரும். c பவர் 1 இருக்கு, இங்க c எதுவுமே இல்லை, c பவர் 0ன்னு அர்த்தம். எப்படி பார்த்தாலும் c பவர் 1 தான் பெரிய நம்பர். அதனால cன்ற ஆன்சரும் கண்டிப்பா உங்களோட டேர்ம்ல வரணும். இதான் உங்களோட எல்சிஎம் ஃபைனல் வேல்யூ. அடுத்த கொஸ்டினை சிம்பிளிஃபை கேட்டிருக்காங்க பாருங்க. எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய், ஒய் கியூப் பை ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருந்தால் செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஆனால் இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய்யும் இங்கே ஒய் மைனஸ் எக்ஸும் இருக்கு. எப்பவுமே மைனஸ்ல இருக்க டேர்ம்ஸை மாற்றி எழுதும்போது ஒரு மைனஸ் சைன் நம்ம வெளில எடுத்துக்கலாம். எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படியே வச்சுட்டு இங்கே வந்து பிளஸ் இருக்கு, இங்கே ஒய் கியூப் இருக்கு. இந்த ஒய் மைனஸ் எக்ஸை மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு நம்மளால எழுத முடியும். ஏன்னா இது மைனஸ் எக்ஸ், இது பிளஸ் ஒய். மைனஸை வெளில எடுக்கும்போது இப்படி பிளேஸ் மாறிடும். ஸோ இப்படி எழுதிக்கோங்க. எழுதிட்டு முதல் டேர்ம் வந்து அப்படியே வச்சுக்கலாம். அதாவது எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படியே இருக்கட்டும். இங்கே பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். மேலே ஒய் கியூபும் கீழே எக்ஸ் மைனஸ் ஒய்யும் வந்துச்சு. இப்போ ரெண்டு டினாமினேட்டரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒரு எக்ஸ் மைனஸ் ஒய்யை காமனாக எடுத்துக்கலாம். மேலே இங்கே ஒரு எக்ஸ் கியூபும் இங்கே ஒரு ஒய் கியூபும் இருக்கு.
எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் உங்களோட ஃபேக்டரைசேஷன் ஃபார்முலா. எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபோட ஃபார்முலா உங்களோட பேசிக் ஃபார்முலா தான். இப்போ ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னு ஒரு கொஸ்டின் இருந்ததுன்னா அதை ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏபி அப்படின்ற ஃபார்முலாவில் நம்மளால் எழுத முடியும். ஸோ அந்த பேட்டர்னில் இந்த நியூமரேட்டரில் இருக்க கொஸ்டினை எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் ஒரு எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது நம்மக்கிட்ட. டினாமினேட்டர் எக்ஸ் மைனஸ் ஒய், இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் என்ன இருக்கும், கேன்சல் ஆயிருக்கும். ஸோ இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் ஒய் அப்படின்றது தான் உங்களோட சிம்பிளிஃபைட் வேல்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த டேர்ம் கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் ரூட்டில் ஒரு நம்பர் வந்து ஸ்கொயரில் இருந்தால் அது வந்து ரூட்லேருந்து வெளில வந்துடும். முதல்ல இங்கே 144 அப்படின்னு இருக்குது. 144 அப்படின்றத 12 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம. ஏ பவர் 8ன்னு இருக்குது. ஸோ ஏ பவர் 4 2s பிரிச்சுக்கலாம். இதை பி பவர் 12ன்னு இருக்குது. 12 வந்து 6 2s பிரிச்சிடலாம். ஏன்னா 2ன்னு தான் பிரிக்கணும். ஏன்னா ஸ்கொயரில் இருந்தால் தான் வெளில வந்துடுறது ஈஸியாக இருக்கும். அதனால் 16 அப்படின்றத 8 2s அப்படின்னு பிரித்து எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டோம். டினாமினேட்டரில் 81 அப்படின்றத 9 ஸ்கொயர் அப்படின்னும், F12ன்றதை வந்து 6 2s எழுதிக்கலாம். ஜியை வந்து 4 இருந்ததுனால 2 2s அப்படின்னும், 14 அப்படின்றத 7 2s பிரிச்சுக்கோங்க. பிரித்து எழுதிட்டோம் அப்படின்னா ரூட்டில் இருந்து ஒரு நம்பர் ஸ்கொயரில் இருந்தால் அது வந்து வெளில வந்துடும். ஸோ 12 இருக்குது, ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயரும் ரூட்டும் கட் ஆகிட்டு 12 வெளில வந்துடும். இதில் இந்த 2வும் ஸ்கொயர் ரூட்டும் கட் ஆகிட்டு இப்போ வெளியே ஏ பவர் 4 வரும். இங்கே பி பவர் 6, இங்கே சி பவர் 8 எல்லாமே ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கிறதுனால ரூட்லேருந்து வெளில வந்துட்டாங்க. ஸோ இங்கே 9, இங்கே வந்து எஃப் பவர் 6 வந்திருக்கும், இங்கே ஜி பவர் 2, இங்கே ஹெச் பவர் 7 அப்படின்னு கிடச்சிருக்கும். இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இதில் 12ம் 9ம் வந்து 3 டேபிளில் வரதுனால இது இப்படி 3 டேபிளில் 3 3s இது 4s அப்படின்னு கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 4/3 போட்டு இந்த வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி மாடுலஸில் போட்டுக்கோங்க. ஏ பவர் 4, பி பவர் 6, சி பவர் 8. ஏன்னா ரூட்லேருந்து வெளில வர ஒரு நம்பர் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு சைடுமே அதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது. அதனால நம்ம மாடுலஸில் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபார்ம் அ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் 7 + √3 7 - √3 கொடுத்துருக்காங்க. ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இதோட பேசிக் ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. ஜீரோஸ்னு சொல்லலாம், நம்ம ரூட்ஸ்னு சொல்லலாம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. முதல்ல சம் ஆஃப் த ரூட்ஸை கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு கொடுத்துருந்த ரூட்ஸ் வந்து 7 + √3 + 7 - √3 அப்படின்றது தான். இதை ஆட் பண்ணிக்கலாம். சம்னா +√3 -√3 கேன்சல், 7 + 7 14. ஸோ அதே மாதிரி ப்ராடக்டை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ரெண்டு ரூட்டையும் ப்ராடக்ட் பண்ணுறோம், மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ 7 + √3 மல்டிபிள் பை 7 - √3 அப்படின்னு கிடச்சிருக்கும். இதை பார்த்தா a + b × a - b மாதிரி இருக்கு பாருங்க. அதாவது a + b × a - b அப்படின்னு ஒரு ஃபார்மேட்டில் கொஸ்டின் இருந்தால் நம்ம அதை a² - b² அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இதை 7² - √3² அப்படின்னு நம்மளால எழுதிக்க முடியும். ஸோ 7 ஸ்கொயர் பண்ணால் 49 கிடைக்கும், √3 ஸ்கொயர் பண்ணால் 3 கிடைச்சிருக்கும். ஸ்கொயரும் ரூட்டும் கட் ஆகிடும். ஸோ இவங்களை மைனஸ் பண்ணால் 46 கிடைக்குது. இதான் நம்மளோட ப்ராடக்ட் வேல்யூ. நம்மளோட ஈக்குவேஷன் வந்து x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கு 14 கிடைச்சது, 14x ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்க்கு 46 கிடைச்சது. அப்போ ப்ளஸ் 46 = 0 அப்படின்னு எழுதிட்டோம்னா அதுதான் நம்மளோட ரூட்ஸோட சரியான ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் 2 மார்க் பாருங்க. ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 2x² - 5x - 3 அப்படின்னு ஒரு டேர்மும் 4x² - 36ன்னு ஒரு டேர்மும் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ 2x² - 5x - 3 அப்படின்றது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், 4x² - 36ம் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அது ரெண்டுத்தையும் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா போதும். இதை முதல்ல ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு இந்த முதல் நம்பரை இந்த லாஸ்ட் நம்பரை மல்டிபிள் பண்ணுங்க. 2 3s are 6, மைனஸ் இருக்கிறதுனால -6ன்னு எடுத்துக்கணும். ஸோ நம்ம ரெண்டு நம்பர் சொல்லணும், அதை மல்டிபிள் பண்ணால் -6 வரணும், அவங்கள சப்ட்ராக்ட் பண்ணால் -5 வரணும். ஸோ 6 1s are 6 வரும், மைனஸ் பண்ணால் 5ம் கிடைக்கும். நடுவில் மைனஸ் சைன் இருக்கிறதுனால பெரிய நம்பருக்கு மைனஸும் சின்ன நம்பருக்கு ப்ளஸ்ஸும் எடுத்துக்கோங்க. ஸோ இதை மைனஸ் பண்ணால் -5ன்னு கிடைக்கும் இல்லையா, அதனால. ஸோ ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதுக்கு இந்த முதல் நம்பரான 2x² அப்படியே எடுத்துக்கணும், இந்த கடைசி நம்பரான -3யும் அப்படியே எடுத்துக்கணும். நடுவில் இருக்க -5xஐ எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல ரெண்டு ஃபேக்டர்ஸ் அவங்கள போடணும். அதாவது இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேர் கூட எக்ஸ் ஜாயின் பண்ணிக்கணும். -6x + 1x அப்படின்னு பிரித்து எழுதிடணும். இதை தான் வந்து ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. -6xையும் 1xையும் சேர்த்தா -5x கிடைக்கும்ல, அதுக்காக தான். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் காமன் பார்க்கணும், இவங்க ரெண்டு பேருக்கும் காமன் பார்க்கணும். இங்கே 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது. 2க்கும் 6க்கும் காமன் டேபிள்ஸ் 2 தான். x⁻2 x⁻1 இதில் ஸ்மால் பவர் வந்து x⁻1 அதை வெளில எடுத்துக்கோங்க. அப்புறம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். 2x² 2 வெளியே போயிடுச்சு, x² x வெளியே போயிடுச்சு, மிச்சம் ஒரு x இது உள்ளே இருந்திருக்கும்.
இங்க இருக்கிற மைனஸ் சைன் 2 கூட என்ன மல்டிபிள் பண்ணா 6 வரும்னு யோசிக்கணும். 2 3s are 6 வரும்ல, அதனால 3 போட்டுக்கணும். இப்போ 1க்கும் 3க்கும் காமன் டேபிள்னு பார்த்தா 1 தான். ஸோ 1 வெளில எடுத்துடலாம். இங்க பேலன்ஸ் x மட்டும் இருக்கும். இங்க பேலன்ஸ் 1 கூட என்ன மல்டிபிள் பண்ணா 3 வரும்? 3 மல்டிபிள் பண்ணா தான் வரும். அந்த 3 அப்படியே தான் வரும். ஸோ 1 எடுத்துட்டோம். அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணிக்கணும். அப்படி யோசிக்க கூடாது. மல்டிபிளிகேஷன்ல தான் யோசிச்சு எழுதணும். எப்பவுமே இந்த பிராக்கெட்டும் இந்த பிராக்கெட்டும் ஒரே மாதிரி வந்தாதான் நம்ம சம்ம கரெக்டா போடுறதா அர்த்தம். இப்போ இந்த x மைனஸ் 3க்கு இந்த x மைனஸ் 3க்கு ஒரு x மைனஸ் 3 காமனா வந்துடுச்சு. இங்க 2x இருக்கு, இங்க +1 இருக்கு. ரெண்டு பேரையும் சேர்த்து 2x + 1 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ எழுதியாச்சு. இந்த மாதிரி x ஸ்கொயர்டு ஒரு x ஒரு நம்பர் தான் இந்த மாதிரி ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். இங்க அந்த மாதிரி இல்ல பாருங்களேன். ஸோ ரெண்டு பேர்கிட்ட என்ன காமனா இருக்குன்னா 4 காமனா இருக்கு. 4 வெளில எடுத்துட்டோம்னா x ஸ்கொயர்ட் இருக்கும். -4 கூட என்ன மல்டிபிள் பண்ணா 36 வரும்னு பார்க்கணும். 9 சார், அதனால இங்க 9ன்னு எழுதிக்கலாம். ஸோ 4 × x ஸ்கொயர்ட் மைனஸ் 9 வந்து நம்மளால என்னன்னு கூட எழுதிக்க முடியும்? 3 ஸ்கொயர்னு கூட எழுதிக்க முடியும். நம்மளோட பேசிக் ஃபார்முலா a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் இருந்தது அப்படின்னா இதை பிரிச்சு எழுதும் போது ஒரு a + bயும் ஒரு a - bயும் கிடைக்கும். இதை வந்து அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ x ஸ்கொயர்ட் மைனஸ் 3 ஸ்கொயர்ன்றதை பிரிச்சு x + 3 × x - 3 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ அவங்க கொடுத்திருந்த கொஸ்டின்ல இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இதை எப்படி எழுதிக்க முடியும்? ஸோ எல்சிஎம் இப்போ கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்களே, இவங்க ரெண்டு பேருக்கும் முதல்ல என்ன காமனா இருக்குன்னு பாருங்க. இங்கேயும் x - 3 இருக்கு, இங்கேயும் x - 3 இருக்கு. அதை எடுத்து எழுதிக்கலாம். காமனா இருக்க டேர்மை எழுதணும், காமனா இல்லாத நம்பரையும் எடுத்து எழுதணும். அதுதான் உங்களோட எல்சிஎம். ஸோ இந்த ரெண்டு x - 3க்கு ஒரு x - 3 எழுதிச்சு. மிச்சம் இருக்க எல்லா டேர்மும் நம்ம கிட்ட வரும். இங்க ஒரு x + 3 இருக்கு, இங்க ஒரு 2x + 1 இருக்கு, அப்புறம் அங்க ஒரு 4 கூட இருக்கு பாருங்க. அந்த 4ம் நம்மளோட எல்சிஎம்ல கண்டிப்பா எழுதணும். இப்படி எழுதிக்கலாம். ஸோ எல்சிஎம்மோட வேல்யூ ஷார்ட்டா எழுதணும்னா 4. இந்த x + 3 x - 3 நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டோம்னா x ஸ்கொயர்ட் மைனஸ் 3 ஸ்கொயர்னு கிடைக்கும். இந்த ரூல் படி x ஸ்கொயர்ட் மைனஸ் 3 ஸ்கொயர் தானே இப்படி பிரிச்சு எழுதணும். அதனால 2x + 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதான் நம்மளோட சரியான எல்சிஎம் வேல்யூ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மேட்ரிக்ஸ்ல இருந்து ஏக்கு ஒரு மேட்ரிக்ஸ், பிக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு 3a - 9b கேட்டிருக்காங்க. அதாவது 3 மல்டிபிள் பை ஏக்கு பதிலாக அவங்க கொடுத்திருந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். 3a - 9b கேட்டிருக்காங்க. 9 டைம்ஸ் பிக்கு பதிலாக பியோட மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். 7 3 8 1 4 9. இங்க வெளியில இருக்கிற நம்பர் இங்க உள்ள இருக்க எல்லாரும் கூட தான் மல்டிபிள் ஆகும். அப்ப 3 × 0 0, 3 4s are 12, 3 9s are 27, 3 8s are 24, 3 3s are 9, 3 7s are 21. எல்லாரும் கூட மல்டிபிள் பண்ணியாச்சு. மைனஸ் அந்த மாதிரி 9 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். 9 7s are 63, 9 7s are 27. மைனஸை கொண்டு போல இங்க வெளியில தான் வச்சிருக்கேன். நம்பர் மட்டும் தான் உள்ள கொண்டு போயிருக்கோம். 9 8s are 72, 9 1s are 9, 9 4s are 36, 9 9s are 81. எல்லாரும் கூடயும் மல்டிபிள் பண்ணியாச்சு. இப்போ இவங்களை சப்ட்ராக்ட் தானே பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணணும்னா கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் சப்ட்ராக்ட் ஆகும். இங்க இருக்க முதல் நம்பரும் இங்க இருக்க முதல் நம்பரும் 0 - 63, 12 - 27, 27 - 72. அதே மாதிரி இங்க 24, இங்க வந்து 9 இருக்கு. 24 - 9, 9 - 36, 21 - 81. இந்த மாதிரி தான் சப்ட்ராக்ஷன் பண்ணணும். இதை சப்ட்ராக்ட் பண்ணா இந்த வேல்யூஸ் கிடைக்குது. இந்த மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணி எழுதிருங்க. சப்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்த ஆன்சர்ல பிக் நம்பர் சைனை தான் போடணும். இன்னொரு கொஸ்டின் பாருங்க. மேட்ரிக்ஸ்ல இருந்து கன்ஸ்ட்ரக்ட் a 2x3 மேட்ரிக்ஸ் whose elements are given by நீங்க ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. 2x3னா 2 ரோ இருக்கணும், 3 காலம் இருக்கணும். அதுதான் 2x3 மேட்ரிக்ஸ். ஸோ 2x3 மேட்ரிக்ஸ் இப்படி எழுதிக்கலாம். ஸோ 2 3 வரைக்கும் வரும் உங்களுக்கு. 2 ரோல 3 காலம் எழுதும் போது எழுதிட்டோம். இதுல இந்த முதல் நம்பர் தான் i, ரெண்டாவது நம்பர் தான் j. எல்லா எலிமெண்ட்டையும் கண்டுபிடிச்சு இந்த மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணிட்டா சம் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுல முதல்ல a11 கண்டுபிடிக்க போறோம். அப்போ கொடுத்துருக்கிற ஃபார்மேட்ல ஐக்கும் 1 போடணும், ஜேக்கும் 1 போடணும். வெளியில இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்களா, அது பேர் மாடுலஸ். ஆன்சரை பாசிட்டிவ்ல எடுத்து எழுதுங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ 2 × 1 - 3 × 1 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். சப்ட்ராக்ட் பண்ணா 2 1s are 2, அப்புறம் இங்க -3 இருக்கு. சப்ட்ராக்ட் பண்ணா -1 வரும். மாடுலஸ்ல இருந்து வெளில வரும்போது +1 ஆயிடும். அப்ப இங்க இந்த இடத்துல நமக்கு 1ன்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு. அதை இங்க எழுதிக்கோங்க. அடுத்த எலிமெண்ட் a12 வேணும். ஸோ a12 = இதான் நம்மளோட ரூல். அதாவது 2 × இங்க இருக்கிற முதல் நம்பர் -3 × இங்க இருக்கிற ரெண்டாவது நம்பர் எடுத்து எழுதணும். இதான் உங்களோட i வேல்யூ, இதான் உங்களோட j வேல்யூ. எல்லா டேர்ம்ஸ்லயும் மல்டிபிள் பண்ணா 2 -6 வருது. சப்ட்ராக்ட் பண்ணும்போது -4. -4 பிராக்கெட்ல இருந்து வெளில வரும்போது +4 தான் வரும். ஏன்னா அது மாடுலஸ் சைன். அதே மாதிரி a13 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ ஐக்கு 1ம் ஜேக்கு 3யும் போடணும். ஸோ 2 × 1 - 3 × 3 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ 2 1s are 2, 3 3s are 9. சப்ட்ராக்ட் பண்ணா -7. மாடுலஸ்ல இருந்து வெளில வரும்போது +7 கிடைச்சிருக்கும். அப்போ இங்க 7 அப்படின்னு எழுதிக்கலாம். இதே மாதிரி இந்த 3 எலிமெண்ட்டையும் கூட கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் a21.
ஸோ ஐக்கு 2ம் ஜேக்கு 1ம் போடணும். ஸோ 2 into 2 minus 3 into 1 அப்படின்னு கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ 2 2s are 4 minus 3. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணா 1 வெளில எடுத்தாலும் 1 தான். ஸோ இந்த இடத்துல 1ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி A22ம் A23யும் கண்டுபிடிச்சிக்கலாம். A22க்கு 2 into 2 minus 3 into 2 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா ஐயும் 2 தான் ஜேயும் 2 தான். ஸோ 4 minus 6 அப்படின்னு கிடைக்குது. ஸோ வெளில எடுக்கும்போது -2 வெளியே எடுக்கும்போது +2 அப்படின்னு கிடைச்சிரும். அப்போ இங்கே 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ லாஸ்ட் எலிமெண்ட் A23. ஸோ 2 into I minus 3 into J அப்படின்னு எழுதிக்கலாம். J வந்து 3 தான் இங்கே. ஸோ 2 2s are 4 3 3s are 9 வெளில எடுக்கும்போது 5ன்னு வெளில வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த எலிமெண்ட் வந்து 5 தான். ஸோ இதுதான் அவங்க கேட்ட 2x3யோட மேட்ரிக்ஸ். இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கு. 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் த கிவன் பாலினாமியல்ஸ் அப்படின்னு கொடுத்து இங்க 2 பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு பாலினாமியல் f of x னும் இன்னொரு பாலினாமியல் g of x னும் எடுத்துக்கோங்க. இதோட டிகிரியை பாருங்க. ஃபர்ஸ்ட் f of x ஒரு டிகிரி 4 இருக்கு, g of x ஒரு டிகிரி வந்து 3 இருக்கு. இந்த 2 பேரும் நம்ம டிவைட் பண்ணிக்க போறோம். டிவைட் பண்ணும்போது எப்பவுமே பெரிய டிகிரி இருக்கிறத வந்து உள்ளேயும் சின்ன டிகிரி இருக்கிறத வெளியிலையும் எடுத்துட்டு இந்த மாதிரி டிவைட் பண்ணுங்க. ஸோ டிவிஷன்ல ஸோ முதல்ல டிகிரி அதிகமாக இருக்கிறது இந்த x⁴ x⁴ இருக்கு, x⁴ இருக்கு, x⁴ டேர்ம் இங்கே மிஸ் ஆயிருக்கு. அதனால இந்த இடத்துல நம்ம 0ன்னு எழுதிக்க போறோம். x⁴ + 3x³ இருக்கு, x² இல்லாததுனால 0x²ன்னு எழுதிக்கலாம். அப்புறம் -x⁴ இருக்கு, அப்புறம் கான்ஸ்டன்ட் -3யும் இருக்கு. ஸோ இங்கே g of xல இருக்கிற டேர்ம்ஸ் x³ + x² -5x + 3ன்னு இருக்கு. இதை வந்து டிவைட் பண்ணணும். x⁴ இருக்கு, இங்கே x⁴ வேணும்னா x⁴ கூட என்ன மல்டிபிள் பண்ணா x⁴ வரும்னு பார்க்கணும். x⁴ கூட x⁴ மல்டிபிள் பண்ணும்போது தான் x⁴ கிடைக்கும். ஏன்னா 3 + 1 4 ஆகும். ஸோ x⁴ இங்கே வந்து x⁴ எழுதிட்டீங்கல்ல, இதை இவங்க எல்லாரு கூட மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிடணும். இப்போ x⁴ into x² பண்ணும்போது x³ கிடைக்கும். அப்போ இந்த x³ நேராக x³ போட்டுடலாம். ஏன்னா இங்கே நம்பர் 1 தான், இங்கே 1 தான். 1 1s are 1 தான் வந்திருக்கும் இங்கே. அடுத்து இங்கே 1 5s are 5. இங்கே ஒரு x⁴ இருக்கு, இங்கே ஒரு x⁴ இருக்கு. மல்டிபிள் பண்ணும்போது x² கிடைச்சிருக்கும். அடுத்து இங்கே 3 இருக்கு, இங்கே x இருக்கு. மல்டிபிள் பண்ணா 3x. ஸோ +3xன்னு கிடைக்குது. ஸோ இவங்கள சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது சிம்பிள் மாறிடும். ஸோ இது மைனஸ், இது பிளஸ்ல இருந்ததுனால மைனஸ் ஆயிடுச்சு. இந்த மைனஸ் பிளஸ் ஆயிருக்கும், பிளஸ் மைனஸ் ஆயிருக்கும். x⁴ கேன்சல் ஆயிடுச்சு. +3x³ -1x³ சப்ட்ராக்ட் ஆயிருக்கும். அப்போ 2x³ கிடைச்சிருக்கும். இதுல வந்து இது 0 தான். அப்போ இது +5x² வந்திருக்கும். இது -1ம் -3ம் -4x. அடுத்த டேர்மான -3 இங்கே கீழே இறக்கிக்கலாம். இங்கே முதல் டேர்ம் x³ இருக்கு, இங்கே 2x³ வேணும். அப்போ இது கூட என்ன மல்டிபிள் பண்ணா வரும்னு பார்க்கணும். ஸோ +2 மல்டிபிள் பண்ணும்போது 2 into x³ 2x³ கிடைக்கும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் டேர்மை கேன்சல் பண்ற மாதிரி நம்பர் நம்ம எடுத்துக்கணும். இந்த 2வை இவங்க எல்லாரு கூட மல்டிபிள் பண்ணிடணும். 2 into x² 2x². அடுத்து இங்கே 2 5s are 10 மைனஸ் இருக்கிறதுனால -10x. அடுத்து 2 3s are இங்கே 6ன்னு கிடைச்சது, எழுதியாச்சு. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணணும், சிம்பிள் மாற்றிக்கலாம். ஸோ மைனஸ் இது மைனஸாக இருந்ததுனால ப்ளஸ் ஆச்சு, இங்கே ப்ளஸ் வந்து மைனஸ் ஆயிருக்கும். ஸோ இவங்க கேன்சல் ஆகிடுவாங்க. 5ல 2வை மைனஸ் பண்ணும்போது 3 கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ 3x². -4ம் +10ம் +6xன்னு கிடைச்சிருக்கு. -3ம் -6ம் -9 அப்படின்னு வந்திருக்கு. இதான் நம்ம ரிமைண்டர். இங்கே டிவைசர் வந்து x⁴ இருக்கு, இங்கே x⁴ வந்துச்சு. எப்பவுமே டிவைசரை விட சின்ன நம்பரை வந்தால் நம்ம டிவிஷனை ஸ்டாப் பண்ணிக்கணும். இவங்க எல்லாருக்கிட்டையும் ஏதாவது டேர்ம் காமனாக இருந்தால் வெளில எடுத்துக்கலாம். இவங்க எல்லாருக்கிட்டையும் 3 காமனாக இருக்கிறதுனால 3யை வெளியில் எடுத்துட்டு x² + 2x - 3 அப்படின்னு எழுதிக்க முடியும். இதை எழுதியாச்சு. இப்போ இன்னொரு டிவிஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். எப்படி பண்ணுறதுன்னு பாருங்க. ஸோ இதில் வந்து இப்போ f of x g of xன்னு இருக்கு. இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு காமன் ஃபேக்டர் 3 வந்திருக்கு. ஆனால் இந்த g of xல வந்து காமனாக எல்லாருக்கிட்டையும் 3ன்ற காமன் நம்பர் இல்லை. ஸோ இன்னொரு டிவிஷன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னா, இங்கே டிவைசராக நம்ம யாரை யூஸ் பண்ணமோ அவங்கள வந்து இங்கே என்ன பண்ணணும்னா டிவிடெண்ட்டாக உள்ளே எழுதிடணும். அதாவது x³ + x² -5x + 3 அப்படின்ற இங்கே இருந்த டிவைசரை தான் தூக்கி இங்கே உள்ளே போடணும். இங்கே கிடைத்த ரிமைண்டரால் இவங்களை டிவைட் பண்ணணும். இங்கே கிடைச்ச ரிமைண்டர் யாருன்னா இந்த x² + 2x - 3ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே கிடைச்ச இந்த காமன் நம்பரை நம்ம விட்டுலாம், அதை கால்குலேஷனுக்கு எடுக்க வேண்டாம். இங்கே x⁴ இருக்கு, இங்கே x⁴ இருக்கு. x⁴ கூட என்ன மல்டிபிள் பண்ணால் x⁴ வரும்னா x⁴. அப்போ x⁴ into x² x³ கிடைச்சிருக்கும். எல்லாரு கூட மல்டிபிள் பண்ணணும்ல. அப்போ x into x x². இங்கே 2 இருக்கிறதுனால 2x² வந்தது. இங்கே x into 3 வந்து 3x அப்படின்னு கிடைச்சிருக்கும். இங்கே எல்லாருக்கிட்டே சிம்பிள் மாற்றிடலாம். இது மைனஸ், இது மைனஸ், இது ப்ளஸ் ஆயிருக்கும், இது கேன்சல் ஆயிருக்கும். இது 1x², இது -2x². சப்ட்ராக்ட் பண்ணால் -1x² வரும். பெரிய நம்பர் சைன் மைனஸ்ன்றதுனால மைனஸ் போட்டிருக்கேன். -5ம் +3ம் -2x வந்திருக்கும். இங்கே இருக்கிற +3ன்ற டேர்ம் அப்படியே இறக்கிக்கலாம்.
இங்க வந்து x ஸ்கொயர்ட் இருக்கு. இங்க வந்து -1 x ஸ்கொயர்ட் வேணும். ஸோ -1 நமக்கு தேவைப்படுது. அப்ப x ஸ்கொயர்ட் கூட -1 மல்டிபிள் பண்ணும். -1 into x ஸ்கொயர்ட் -1 x ஸ்கொயர்ட். அப்புறம் -1 into 2x -2x. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3ன்னு கிடச்சிருக்கும். ஸோ எங்களை சப்ட்ராக்ட் பண்ணோம். எல்லாருக்கும் சிம்பிள் மாற்றிக்கலாம். ஸோ இது ப்ளஸ் ஆகிடும், இதுவும் ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். ஸோ இது எக்ஸ் ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகிடும். ஏன்னா -x ஸ்கொயர்ட் + x ஸ்கொயர்ட் -2x + 2x + 3 -3 எல்லாமே கேன்சல் ஆச்சு. ஆன்சர் வந்து 0ன்னு வந்துருச்சு. நம்மளோட ரிமைண்டரோட வேல்யூ 0ன்னு கிடச்சாச்சு. இதில் ஜிசிடி தான் நம்மளை கொஸ்டினில் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ரிமைண்டர் 0வாக வரும்போது யார் உங்களோட டிவைசராக இருந்தான்னு பாருங்கள். நம்மளோட டிவைசர் வந்து x ஸ்கொயர்ட் + 2x - 3 டிவைசராக இருக்கும்போது தானே நம்மளோட ரிமைண்டர் 0 வந்திருக்கு. அப்போ இங்கே யார் டிவைசராக இருந்தாங்களோ அவங்க தான் உங்களோட ஜிசிடி. ஸோ ஜிசிடியோட வேல்யூ x ஸ்கொயர்ட் + 2x - 3 அப்படின்னு நம்ம எழுதிட்டோம்னா இதான் நம்மளோட சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. எல்சிஎம் ஜிசிடி யூஸ் பண்ணி ஃபைண்ட் த எல்சிஎம் அண்ட் ஜிசிடி ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ். 2 பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. இங்கே கமாவுக்கு முன்னாடி இருக்கிறது f of xனும் கமாக்கு அப்புறமா இருக்கிறது g of xனும் எழுதியிருக்கேன். வெரிஃபை தட் f of x into g of x மல்டிபிள் பண்ணால் எல்சிஎம் into ஜிசிடி கிடைக்குதான்னு கேட்குறாங்க. இவங்களோட எல்சிஎமும் ஜிசிடியும் நம்ம கண்டுபிடிக்கணும். இதோட பேசிக் ஃபார்முலா பாருங்கள். எப்போவுமே கொஸ்டின் வந்து பார்க்க a³ - b³ அப்படின்னு இருந்துச்சுன்னா இவங்களோட ஃபேக்டரைசேஷன் ஃபார்முலா a minus b into a squared plus b squared plus ab அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அதே மாதிரி கொஸ்டின் பார்க்க a³ plus b³ மாதிரி இருந்ததுன்னா a plus b multiple by a squared plus b squared minus ab அப்படின்னு எழுதிக்க முடியும் நம்ம. ஸோ இங்கே கொடுத்துருக்க f of xையும் g of xையும் வந்து இந்த ஃபேக்டரைசேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை பார்க்க x³ - 1³ மாதிரி இருக்கு. ஏன்னா 1ஓட பவரில் 3 போட்டால் கூட அது 1 தான். அப்போ இது a³ - b³ மாதிரி இருக்குது. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ x - 1 மல்டிபிள் பை x ஸ்கொயர்ட் + 1 ஸ்கொயர்ட் + x அப்படின்னு கிடைக்குது. இங்கே ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு x + 1 இருக்குது. அது அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து g of x கண்டுபிடிக்கிறோம். இது பார்க்க x³ + 1³ அதாவது a³ + b³ மாதிரி இருக்குது. இந்த ஃபார்முலாவில் எழுதிக்கலாம். x + 1 மல்டிபிள் பை x ஸ்கொயர்ட் + 1 - x அப்படின்னு கிடச்சிருக்கு. இது எழுதியாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், இவங்க 2 பேருக்கும் எல்சிஎம்மும் ஜிசிடியும் கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல நான் ஜிசிடி கண்டுபிடிக்கிறேன். ஜிசிடினா காமன் நம்பர்ஸ் மட்டும் தான் எடுத்து எழுதணும். இப்போ இங்கேயும் ஒரு x + 1 இருக்குது, இங்கேயும் x + 1 இருக்குது. அதை காமனாக எடுத்துக்கலாம். அப்போ x + 1 அப்படின்றது தான் நம்மளோட ஜிசிடி. இப்போ எல்சிஎம் எடுத்து எழுதணும். எல்சிஎம் எடுத்து எழுதணும் அப்படின்னா முதல்ல காமனாக இருக்கிறத எடுத்து எழுதிடணும். x + 1 தான் காமனாக இருக்குது. அப்புறம் காமனாக இல்லாத நம்பர்ஸும் எடுத்து எழுதிடணும். காமனாக இல்லாத நம்பர்ஸ்ன்னு பார்க்கும்போது x - 1ன்னு ஒரு டேர்ம் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு டேர்ம், இங்கே ஒரு இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. 2 பேருமே வருவாங்க. அப்போ x ஸ்கொயர்ட் + 1 + xன்னு ஒரு டேர்மும் x ஸ்கொயர்ட் + 1 - xன்னு ஒரு டேர்மும் கிடைப்பாங்க. இதுதான் உங்களோட எல்சிஎம்மோட வேல்யூ. இதை நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ஷார்ட்டாக கூட எழுதிக்கலாம். அதாவது x + 1 x - 1 அதாவது கொஸ்டின் பார்க்க a + b into a - b மாதிரி இருந்ததுன்னா அவங்க 2 பேரையும் சேர்த்து a ஸ்கொயர்ட் - b ஸ்கொயர்னு எழுதிக்க முடியும் நம்மளோட பேசிக் ஃபார்முலா. அதனால் இதை 2த்தையும் சேர்த்துட்டு x ஸ்கொயர்ட் - 1 மல்டிபிள் பை x ஸ்கொயர்ட் + x + 1 அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இது x ஸ்கொயர்ட் - x + 1 முதல்ல ஸ்கொயர் அப்புறம் x அப்புறம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் நம்மளோட எல்சிஎம்மோட வேல்யூ. இது எப்படி எழுதிக்கலாம். எழுதியாச்சு. இப்போது கொஸ்டினில் என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். f of xையும் g of xையும் மல்டிபிள் பண்ணால் எல்சிஎம் into ஜிசிடி வருதான்னு பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்சிஎம்மோட வேல்யூவையும் ஜிசிடியோட வேல்யூவையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா f of x multiple by g of x அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்மளோட கொஸ்டின் கரெக்ட். ஸோ எல்சிஎம் into ஜிசிடியை கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல எல்சிஎம் into ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம்க்கு பதிலாக கொஸ்டினில் நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ இது. இதை ஒன்றே இந்த ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கோங்க, இல்லை இதை எப்படி எழுதிக்கோங்க. ஸோ x + 1 ஒரு x - 1 ஒரு x ஸ்கொயர்ட் + 1 + x அப்புறம் ஒரு x ஸ்கொயர்ட் + 1 - x கிடைக்கிது எல்சிஎம்க்கு. ஜிசிடிக்கு ஒரு x + 1 கிடச்சிது. அதனால இங்கே x + 1 அப்படின்னு இங்கே மல்டிபிள் எழுதியிருக்கோம். ஓகே, எழுதியாச்சு. இப்போ இது வந்து f of x into g of x ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களே. எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பாருங்களேன். இதில் f of x அப்படின்றது வந்து ஒரு x - 1 ஒரு x + 1 ஒரு x ஸ்கொயர்ட் + 1 + x இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு டேர்மில் இருந்தாங்கன்னா அவங்க தான் உங்களோட f of x. இங்கே பாருங்கள், ஒரு x + 1 ஒரு x - 1 ஒரு ப்ளஸ் டேர்ம் இவங்க 3 பேரையும் சேர்த்து நம்ம என்னென்னு எழுதிடலாம்னா f of x அப்படின்னு எழுதிடலாம். அதே மாதிரி x + 1ம் x ஸ்கொயர்ட் + 1 - x இவங்க 2 பேரையும் சேர்த்தோம் அப்படின்னா அவங்க 2 பேரும் g of xன்னு எழுதிடலாம். அப்போ மல்டிபிள் பை g of xன்னு எழுதிடலாம். அப்போ எல்சிஎம்மும் ஜிசிடியும் நம்ம கண்டுபிடிச்சோம். அதை மல்டிபிள் பண்ணால் f of x into g of x தான் கிடைக்குது இல்லையா. ஸோ சேமாக தான் கிடைச்சிருக்கு. அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. the roots of the
குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஆர் ஆல்ஃபா அண்ட் பீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ கொஸ்டின்ல வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 இவங்களோட ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்போவுமே சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா உங்களோட ஃபார்முலா வந்து மைனஸ் பி பை ஏ அப்படின்னு நமக்கு தெரியும். சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா இந்த ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் ஆட் பண்ணலாம். அப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இதில் ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 6, சியோட வேல்யூ -4. கொஸ்டின்ல -6/1 எழுதிக்கலாம். அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்றதோட ஃபார்முலா வந்து சி பை ஏ. ப்ராடக்ட்னா ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் மல்டிபிள் பண்ணால் சி பை ஏ. சிக்கு பதிலாக கொஸ்டினில் -4 இருக்கு, ஏக்கு பதிலாக 1 இருக்கு. ஸோ இது -6 தான், இது -4 தான். டினாமினேட்டரில் 1 இருந்தால் நம்ம அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். இப்போ கொஸ்டினுக்கு வரலாம். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, find a quadratic equation whose roots are 2 by alpha and 2 by beta. 2 by alphaவையும் 2 by betaவையும் யூஸ் பண்ணி ஒரு quadratic equation ஃபார்ம் பண்ணுங்க. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் யூஸ் பண்ணி ஒரு quadratic equation ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல அவங்க கொடுத்துருக்கிறது, ஸோ the roots are 2 by alpha and 2 by beta அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. நமக்கு வந்து சம்மும் ப்ராடக்ட்டும் தெரிஞ்சா ஈக்குவேஷன் எழுதிடலாம் ஈஸியா. ஸோ முதல்ல சம் கண்டுபிடிக்க போறோம் இவங்க ரெண்டு பேருக்கும். ஸோ 2 by alpha plus 2 by beta என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு டினாமினேட்டர் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால எல்சிஎம் எடுத்துக்கலாம். பீட்டா இங்க, ஆல்ஃபா இங்க. ஸோ 2 beta plus 2 alpha divided by alpha into beta அப்படின்னு கிடைச்சிருக்கும். இப்படி எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. ஸோ இதில் ரெண்டு பேர்கிட்டையும் 2 காமனாக இருக்கிறதுனால 2 வெளியில் எடுத்துட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதிக்கலாம். கீழே ஆல்ஃபா பீட்டான்னு இருக்கு நம்ம கிட்ட. இதில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ -6 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா பீட்டாக்கு 4 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 2 into -6 by -4 அப்படின்னு கிடைக்குது. 2 டேபிளில் இது எப்படி கேன்சல் பண்ணிக்கலாம், மைனஸும் கூட கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் டேர்ம் இங்கே 2வும் இந்த 6ஐயும் கேன்சல் பண்ணிட்டா வேல்யூ 3ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதான் நம்மளோட சம்மோட வேல்யூ. அடுத்து நம்ம இதே மாதிரி ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கணும். ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கணும்னா இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணணும். 2 by alpha மல்டிபிள் பை 2 by பீட்டான்னு எழுதிக்கலாம். 2 2s are 4, கீழே ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, ஆல்ஃபா பீட்டான்னு வந்திருக்கும். அப்போ 4 by ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ கொஸ்டின்ல என்ன, -4. ஸோ இதை கேன்சல் பண்ணால் -1 அப்படின்னு கிடைக்குது. கண்டுபிடிச்சாச்சு. ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா the required quadratic equation அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டு உங்களோட ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் சம் வேல்யூ போட்டு எக்ஸ் போடணும், பிளஸ் ப்ராடக்டோட வேல்யூ எழுதிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் சம்முக்கு பதிலாக நமக்கு வந்த வேல்யூ வந்து 3, அதனால 3x பிளஸ் ப்ராடக்ட்டுக்கு பதிலாக நமக்கு வந்த வேல்யூ வந்து -1 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் minus 3x minus 1 equal to 0 அப்படின்றதா உங்களோட ஈக்குவேஷன். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினும் இதில் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் இங்கே பாருங்க. the roots are கொஸ்டின்ல அதுலேயே 2 கொஸ்டின் இருக்கு, ஏன்னா இது 5 மார்க்குன்றதுனால. ஸோ the roots are என்னன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர்ட் பீட்டா அண்ட் பீட்டா ஸ்கொயர்ட் ஆல்ஃபா. இவங்க ரெண்டு பேரும் யூஸ் பண்ணி ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, இதே ஆல்ஃபா பீட்டா தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஏன்னா இதுதான் கிவன் கொஸ்டின் உங்களுக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் சம்மும் ப்ராடக்ட்டும் கண்டுபிடிச்சு அவங்கள கனெக்ட் பண்ணிட்ட ஈக்குவேஷன் கிடைச்சிரும். ஸோ முதல்ல சம் கண்டுபிடிக்கலாம். ஆல்ஃபா ஸ்கொயர்ட் பீட்டாவையும் பீட்டா ஸ்கொயர்ட் ஆல்ஃபாவையும் ஆட் பண்ணணும். ரெண்டு பேர்கிட்ட என்ன காமனாக இருக்குது, ஆல்ஃபாவும் காமன் பீட்டாவும் காமன். வெளில எடுத்துட்டு இதில் ஒரு ஆல்ஃபா வெளியே போயிடுச்சுன்னா மிச்சம் ஒரு ஆல்ஃபா இருந்திருக்கும், மிச்சம் ப்ளஸ் இங்கே பீட்டா வெளியே போயிடுச்சு. இதில் ஒரு பீட்டாவும் மட்டும் இருக்கும், ஏன்னா ஒரு பீட்டாவும் ஒரு ஆல்ஃபாவும் வெளியே போயிடுச்சுன்னு யோசிக்கணும். ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ கொஸ்டினில் -4ன்னு இருக்குது. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ கொஸ்டினில் -6 அப்படின்னு இருக்குது. மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 24 கிடைக்குது. அதுதான் சம் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ப்ராடக்டோட வேல்யூ. ப்ராடக்ட்னா ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணிடணும். ஆல்ஃபா ஸ்கொயர்ட் பீட்டாவையும் பீட்டா ஸ்கொயர்ட் ஆல்ஃபாவையும் மல்டிபிள் பண்ணுறோம். ஆல்ஃபா ஸ்கொயர்டும் ஆல்ஃபாவும் ஆல்ஃபா கியூப், பீட்டா ஸ்கொயர்டும் பீட்டாவும் பீட்டா கியூப்னு கிடச்சிருக்கும். மல்டிபிள்ன்றதுனால ஆல்ஃபா பீட்டா தான் ஹோல் கியூப்னு நம்ம எழுதிக்கலாம். ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டின்ல -4ன்னு இருக்கிறதுனால -4 கியூப் ஆயிருக்கும். ஸோ -64 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இதுதான் நம்மளோட குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட பேசிக் ஃபார்முலா. ஸோ த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இஸ் த ரெக்வயர்ட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் சம் வேல்யூ கொஸ்டின்ல நமக்கு 24 கிடைச்சது, 24x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் இங்கே -64 வந்தது, அதனால -64ன்னு போட்டு ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா அதுதான் உங்களோட சரியான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.